வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பங்டன் ட்ரீம் டைரிஸ். நான் உங்கள் டெஸ்கிரோஸ். இன்றைக்கி நம்ம சண்டே ஸ்பெஷலாக டேவோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, அடிக்ட் ஆகாதீங்க. வாங்க ட்ரீம்குள்ளே பிள்ளைம். ஏய், என்னால் பார்ட்டிக்கெல்லாம் வர முடியாது. எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. வயன் ஜஸ்ட் ஒன் டே, எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வாடி. இன்னைக்கு ஒரே நாள், அதுவும் இந்த கருமாந்திரம். சி, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ் ஆடி, எல்லாமே தெரியுது. எதுக்கடி ட்ரெஸ் போட்டு கவர் பண்ணிக்கணும்? ஏய், இருக்கிறதுலையே உனக்கு மட்டும்தாண்டி நீட்டான ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கோம். நீ என்னமோ இப்படி பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, நீங்க பேசுறதெல்லாம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்குடி. இவ்வளோ நாள் நீங்க இப்பெல்லாம் பண்ணதே இல்லையடி. இப்போ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? வயன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஆனா என்னால இந்த ட்ரெஸ் போட்டு வர முடியாது. சரி, ஓகே, ட்ரெஸ் மட்டும் உன்னோட சாய்ஸ். நீங்கள் உங்கள் வார்ட்ரோப்க்கு தான் போகிறீங்க. அதில் ஃபுல் கவர் பண்ண மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கு. இவ வேணாண்டி, நாமளே போயிட்டு வரலாம். ஏன் நீங்கள் தானே இவ்வளோ நேரமாக கெஞ்சினீங்க, இப்போ வேணான்றீங்க? இல்லை வயன், நாங்கள் உன்னை பாட்டிக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி எடுக்க சொன்னோம், உங்கள் பாட்டிக்கு எடுக்க சொல்லலை. இப்போ என்ன? இல்லடி, இங்கே பாரு, அந்த ட்ரெஸ்ஸை விட இந்த ட்ரெஸ் எவ்வளோ நல்லா இருக்கு. இல்லடி, என்னால் இந்த ட்ரெஸ் வியர் பண்ண முடியாது. சரி, ஓகே, நாங்கள் வேணா வேறு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கவா? அவங்களும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதுவுமே கொஞ்சம் ரிவலிங்காக தான் இருக்கு. என்னடி, இங்கே பாரு, இதுக்கு மேலெலாம் உனக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கவே முடியாது. சீக்கிரம் போய் கிளம்பி ரெடியாகு. அவங்க உங்களை ரெஸ்ட் ரூம்குள்ளே தள்ளி விட்டுடுறாங்க. நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே வரீங்க. அப்பா, என்னடி பண்றீங்க? அச்சோ, பையனா பிறக்கலைன்னு ஃபீல் பண்றோம். எதுக்கு? இல்ல, அப்பா, ஏ, உன்னை செத்துக்கி இருக்காங்கடி. இப்படியெல்லாம் பேசாதீங்கடி. என்னடி, அநியாயத்துக்கு அழகா இருக்க. தேங்க்யூ, செம்ம அழகா இருக்குடி. இதுல கொஞ்சமா மேக்கப் போட்டா நீ இன்னும் அழகா இருப்படி அப்படின்னு அவங்க உங்களை மிரர் கிட்ட கூட்டிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இங்கே பாரு, ஓவர் மேக்கப் வேண்டாம், கொஞ்சமாக மேக்கப் போட்டால் போதும். கொஞ்சம் தான் போட போகிறோம். ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கோ. நீங்கள் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அவ்வளோ மேக்கப் போட்டு விட்டுருக்காங்க. எதுக்கடி இதெல்லாம்? டார்க் ஷேட் லிப்ஸ்டிக்லாம் போடுறீங்க. நான் இப்படிலாம் போட மாட்டேன்டி. வயன், சொல்கிறத கேளு, இன்னைக்கு நீ இப்படி தான் வந்தாகணும். சரி, ஓகே. நீங்கள் உங்கள் ஜாக்கெட் எடுத்து மேலே போட்டிருப்பீங்க. என்னடி, பார்ட்டிக்கு வர வரைக்கும் நான் இப்படி கவர் பண்ணி வரேன். ஷோ, இவ்வளோ திருத்தவே முடியாதுடி. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்ட்டிக்கு தான் போகிறீங்க. கேர்ள்ஸ் பார்ட்டின்னு சொன்னீங்க, இங்கே எல்லாருமே இருக்காங்க. வயன், இங்கே எல்லாருமே தான் இருப்பாங்க. வா. அப்புறம் பொய் சொல்லி கூப்பிட்டு வந்தீங்களா? உண்மை சொல்லியிருந்தா வந்திருப்பியா என்ன? வாடி. அப்போ அவங்க 2 பாய்ஸ், டே, அவ்வளோதானே பார்க்குற நீயும் அவ்வளோதான் பார்க்குறியா? செம்மையாக இருக்கால. ஷீஸ் சம்திங் ஸ்பெஷல் 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 ஸ்பெஷல், லைக் டன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல். அவ்வளோ அழகாக இருக்கா. ஐ வாண்ட் ஹர். மீ டூ. அப்படின்னு அவங்க 2 பேரும் ஹைஃபை போட்டுக்கிறாங்க. நம்ம கேட்டால் ஒத்துப்பாளா என்ன? அவளை பார்த்தா ஒத்துக்கிற மாதிரியா இருக்கு. அவள் இன்னசென்ட் ஃபேஸை பாரு. அவள் ஒத்துக்க வாய்ப்பில்லை. தென் நம்ம ஒத்துக்க வைப்போம். ஆனால் எப்படி? எப்பவும் போலதான். அப்படின்னு அவன் ஒரு சாக்லேட் எடுக்கிறான். டேய், அவ அதை சாப்பிட்லனா? கண்டிப்பாக சாப்பிடுவா. சாப்பிட வைக்கணும். அப்படின்னு அந்த பையனும் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட தான் வரான். ஹாய். ஹாய், உங்கள் பேர் லியா. லியா, உங்கள் நேம் மாதிரி நீங்களும் அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ. அப்புறம் அழகாக இருக்க பொண்ணுங்களுக்கெல்லாம் நாங்கள் எப்போவுமே சாக்லேட்ஸ் ஆஃபர் பண்ணுறது உண்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் அப்படின்னு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்குறாங்க. உங்களுக்கு மட்டும் வேறு சாக்லேட் கொடுக்குறாங்க. ஏன்னா எனக்கு மட்டும் வேறு சாக்லேட் இல்லை, அந்த சாக்லேட் அவ்வளோதான் இருந்துச்சு, அதான் நான் உங்களுக்கு இது கொடுத்தேன். ஓகே, தேங்க்யூ.
அப்படின்னு நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுறீங்க. நீங்க எல்லாரும் இப்போ ஒரே டேபிள்ல தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. இந்த சாக்லேட் நல்லா தான் இருக்கு வயன், நீ சாப்பிடு. இல்ல, இது வேற சாக்லேட். அப்ப இந்தா இதை சாப்பிட்டு பாரு. உங்க ஃப்ரெண்டும் உங்களுக்கு ஊட்டி விடுறா, நீங்களும் சாப்பிடுறீங்க. இந்த சாக்லேட்டை நான் சாப்பிட்டதே இல்லையே, நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? ம். நீங்களும் அந்த சாக்லேட் ஓப்பன் பண்ணி லியாக்கு கொடுக்குறீங்க. இந்தாங்கடி, எங்களுக்கு இதுவே போதும். ம். லியாவும் அதை ஒரு பைட் பண்றா. ஆ, எனக்கு இது ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை. போ. ஆக்சுவலி இந்த மாதிரி டேஸ்ட் எல்லாம் உனக்கு தான் ஒத்து வரும். இந்தா நீயே சாப்பிடு அப்படின்னு அவ கையில இருக்க சாக்லேட்டையும் உங்களுக்கு ஊட்டி விட்டுடுறா. அப்புறம் எதுக்கு கேட்ட? நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்குன்னா சாப்பிடு. நீங்களும் அந்த சாக்லேட்டை ஃபுல்லா சாப்பிட்டு முடிக்கிறீங்க. வயன், வயன் என்னாச்சு உனக்கு? ம். வயன் இங்க பாருடி. இல்லடி, தலை ஒரு மாதிரி சுத்துது. உங்களுக்கு செம்மையா ஸ்வெட் ஆயிட்டு இருக்கு. வயன், ஏசி ரூம்ல உனக்கு எப்படி வேக்குது? ஏன் தெரியல, ஒரு மாதிரி இருக்கு. நான் வீட்டுக்கு போறேன். ஏய், என்ன பார்ட்டிக்கு வந்துட்டு பாதியிலே போற? நான் கிளம்புறேன், நீங்களே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு நீங்க உங்க தலைய பிடிச்சிட்டு வெளியே வரீங்க. அப்ப அந்த 2 பசங்களும் வெளியே ஓடி வராங்க. வயன் தானே நீங்க? ம். என்னாச்சு? இல்ல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எங்க என்ன பண்றீங்க? டாக்ஸிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நாங்க வேணா உங்களை ட்ராப் பண்ணவா? இல்ல இல்ல, நோ நீட் டு வரி, நான் போய்க்கிறேன். இல்ல வயன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம், உங்களை நான் ட்ராப் கூடவா பண்ண மாட்டேன். வாங்க, நான் உங்களை ட்ராப் பண்றேன். இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல, வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஏங்க இருங்க, கஷ்டப்பட்டு அவ்வளோ அமௌண்ட் கொடுத்து சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்கோம்ல, அமைதியா வாங்க அப்படின்னு உங்க கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்ன? கையை விடுங்க, கையை விடுங்க, என்ன பண்றீங்க நீங்க? டேய், இவ்வளோ சாக்லேட் சாப்பிட்டும் எப்படிடா இப்படி இருக்கா? ஏய் பாடி. அவங்க 2 பேரும் உங்க ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. என்னை விடுங்க ப்ளீஸ், ப்ளீஸ் என்னை விடுங்க, விடுங்க. நீங்க அவங்க கையை கடிச்சு வச்சுட்டு ஓடுறீங்க. இதே நேரத்துல டேவி, எப்பவும் போல இன்னைக்கு நாங்க தான் ரேஸ்ல ஜெயிப்போம். கனவுக்கு இது காண்றியா என்ன? எப்பவுமே ஐயா தான் ஃபர்ஸ்ட், நீ எல்லாம் வேஸ்டடா. அவங்களும் ரேஸை ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்களும் வீட வண்டிக்கு முன்னாடி வந்து விழுகுறீங்க. வீ டக்குன்னு ஸ்டாப் பண்றா. ஏய், யாருடி நீ? ஒரு நிமிஷம், ஒரு 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 நிமிஷம், எனக்கு மட்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்பு? என்னை துரத்திட்டு வராங்க, ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்களா? துரத்திட்டு வராங்களா? யாரு? அப்படின்னு வீயும் எட்டி பார்க்குறா. அவங்க யாரு? அவங்க எதுக்கு ஒன்று துரத்தணும்? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், ப்ளீஸ் இப்போ என்னை காப்பாத்துங்க. சரி, வண்டியில் ஏறு. நீங்களும் வியோட வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. உங்களோட ஹேண்ட்ஸ் இப்போ வியோட ஷர்ட் மேலே தான் இருக்கு. உங்களால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியாமல் நீங்கள் வி கிட்ட போய் உட்காந்துக்கிறீங்க. ஏய், என்ன பண்ணுற? தள்ளி உட்காரு. கொஞ்ச நேரம் அப்படியே போங்க ப்ளீஸ். வியும் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கான். நான் உன்னை எங்கே கொண்டு போய் விடணும்? தெரியாது, ஆனால் எங்கேயாவது போங்க. வியும் வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கான். அப்போ அந்த 2 பசங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவங்க அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு அவன் வண்டியை ஸ்டாப் பண்ண போகிறான். வேண்டாம் வேண்டாம், இது வேற ஒரு பிரச்சனை. நீங்கள் ஃபைட்டெல்லாம் பண்ணி ஹீரோயிசம் காட்ட வேண்டாம். இப்போ போங்க, வேகமாக போங்க, அவங்க கண்ணிலே படாத தூரத்துக்கு போங்க. வியும் பயங்கர வேகமாக போயிட்டுருக்கான். இந்த ரோட்டில் போயிட்டு இருந்தா அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அங்கே இருக்க ஃபாரஸ்ட்குள்ளே விடுங்க. என்ன? ஃபாரஸ்ட்குள்ளேயா? ஏமா, ஃபாரஸ்ட்குள்ளே விட்டால் அனிமல்ஸ் ஏதாவது நம்மளை சாப்பிட்ருமா? ப்ளீஸுங்க, ப்ளீஸ்.
அப்படின்னு நீங்க விய இன்னும் டைட்டா இறுக்கி பிடிச்சுக்கிறீங்க. ஐயோ! இவ வேற எதுக்கு இப்படி பிடிச்சிட்டு இருக்கான்னு தெரியலையே. அவனும் டக்குன்னு ஃபாரஸ்ட்டுக்குள்ள வண்டிய விடுறான். அவங்க போயிட்டாங்க. இப்ப நம்ம எப்படி போறது? அ வந்த வழியாவே போலாம். திரும்பி பாரு. இதுல நீ எந்த வழியில வந்தன்னு கரெக்ட்டா சொல்லு. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. அங்க அவ்ளோ செடி கொடி எல்லா பக்கமும் ஒரே மாரி இருக்கு. நைட் டைம் வேற ஃபுல்லா டார்க்கா இருக்கு. அ இப் இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்ண முடியும்? காலையில தான் போணும். காலையில தான் போணும்னா, எ எ ஏதாவது அனிமல் சாக வேண்டியதான். இதுல என்ன கேள்வி? இறங்கு. அப்படின்னு அவனும் அந்த வண்டிய விட்டு இறங்குறான். நீங்க இறங்குன உடனே விய டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. ஏய் கை எடு. அது அது நானும் நானும் இந்த பெயின்ல இருந்து எப்படியாவது என்ன செல்ஃப் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஆனா ஆனா என்னால சுத்தமா முடியல. சுத்தமா முடியலனா என்ன? அவங்க அவங்க எனக்கு வேற ஏதோ சாக்லேட் குடுத்தாங்க. ஐ ஐ ஃபீல் ஐ ஃபீல் லைக் சம்திங் அப்படின்னு நீங்க விய டைட்டா கட்டி பிடிச்சுக்கிறீங்க. ஏய் என்னம்மா பண்ற? கையெடும்மா. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. ப்ளீஸ் 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 அப்படியே இருங்க. நீங்க விய எவ்வளோ டைட்டா பிடிக்க முடியுமோ அவ்வளோ டைட்டா பிடிச்சிக்கிறீங்க. வி டக்குன்னு கீழே உட்காரான். நீங்களும் அவன் பக்கத்துல உட்காந்து அவனை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. மா இங்க பாரு, நான் உனக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ் தரேன். கையெடுத்துரு. ம்ஹும். என்னால முடியாது. ப்ளீஸ் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம். ஐயோ இவ கொஞ்ச நேரம்னா எல்லாமே முடிஞ்சிடும் போலயே. வி திரும்பி உங்களோட ஃபேஸை பார்க்குறான். அங்கே இருக்க மூன் லைட்டில் உங்கள் ஃபேஸ் அப்படியே ஜொலிக்குது. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. நான் தான் சொல்கிறேன்ல, என்னோட சுச்சுவேஷன் தெரிஞ்சும் தள்ளிப்போன்னு சொல்லாதீங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். அம்மா நீ இப்படியே இருந்தா கண்டிப்பாக ஏதாவது நடந்துருமா? ப்ளீஸ் தள்ளிக்கோ. நீங்கள் எதுவுமே பேசாமல் வியோட நெக்கை ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. உன் பேர் என்ன? வயன். அவன் உங்க நெக்க பிடிச்சு அவன் கிட்ட இழுக்கிறான். என்ன பண்றீங்க? I can't control myself anymore. அவன் உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். உங்களால அவனை தடுக்க கூட முடியல. அவனோட ஹேண்ட்ஸ் உங்களை ஃபுல்லா ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. என்ன பண்றீங்க? என்னை விடுங்க ப்ளீஸ். நான் உன்னை விடுன்னு சொல்லும்போது விட்டியாடி? ம் அப்படின்னு ஸ்லோவா உங்களை அந்த கிரவுண்டில் படுக்க வைக்கிறா. வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாம். அவன் உங்கள் 2 ஹேண்டையும் பிடிச்சி உங்கள் ஹெட்டுக்கு மேலே பின் பண்ணுறான். உங்களோட ட்ரெஸ்ஸை ஒவ்வொன்றா கழட்டி தூக்கி போடுறா. என்ன பண்ணுறீங்க? எல்லாமே பண்ண போகிறேன். வியும் உங்களை ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். என்னை விடுங்க ப்ளீஸ் என்னை விடுங்க ப்ளீஸ் 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 என்னை விட்டுருங்க. வி எதையுமே கேட்காம எல்லாமே பண்ணிகிட்ருக்கான். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாக்லேட்டோட டோஸும் குறைஞ்சிட்டே வருது. ஆஃப்டர் 2 hours இப்போ தான் வி உங்களை விட்டு தள்ளி போகிறான். இப்போ எதுக்கு அழுகுற? வலிக்குதா? ம் நான் வேணா மசாஜ் பண்ணி விடவா? இல்லை பரவாயில்ல. ஏய் எனக்கு தெரியும் அந்த வலி எப்படி இருக்கும்னு. அவனும் உங்களுக்கு ஸ்லோவாக மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் அவன் கையை பிடிச்சி தட்டி விட்டுடுறீங்க. இப்போ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க? நான் ஒரு ப்ராப்ளமில் இருக்கேன் தான் என்னை சேவ் பண்ணுங்கன்னு நான் உங்கள் கூட வந்தேன். ஆனால் நீங்களே ஒரு ப்ராப்ளமா? ஏய் இங்கே பாரு, நான் ஒரு பையன்டி.
என்னால் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? சரி, ஓகே. நடந்தது நடந்துருச்சு. இது ஒரு ஆக்சிடென்ட். அவ்வளோதான். மறந்துடலாம். மறந்து மறந்துடலாம். நீங்க அழுதுட்டே அங்கிருந்து எந்திரிச்சு ஓடுறீங்க. இவ எதுக்கு இந்நேரத்துல எந்திரிச்சு ஓடுறா? ஐயோ! வியோ எந்திரிச்சு உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு உங்க பின்னாடியே வரா. வயன் நில்லுடி. ஏன் நில்லு வயன். எதுக்கு இப்போ ஓடுற? அவனும் ஓடி வந்து உங்களை பிடிச்சு ஒரு ட்ரீல பின் பண்றான். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கீழே பாரு. அது இந்தா உன் ட்ரெஸ். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கோ. ம். நீங்களும் அழுதுட்டே உங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாரு. இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் சாக போறேன். சாக போறியா? இதுக்கா? ம். இது சின்ன விஷயம் கிடையாது. அதெல்லாம் வி உங்களை அவனோட செஸ்ட்ல சாச்சிக்கிறான். இப்போ என்னடி ப்ராப்ளம் உனக்கு? இதெல்லாம் பாவங்க. எனக்கு நடந்துச்சு. வயன் இங்க பாரு. நீங்களும் நிமிர்ந்து விய பாக்குறீங்க. அவன் அவனோட கோட்டை கழட்டி உங்களுக்கு போட்டு விடுறான். என் பேரு கிம் டேயோங். கிம் இண்டஸ்ட்ரியோட ஃப்யூச்சர் சிஇஓ. என்னை பற்றி உங்ககிட்ட பெருசாக சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. எக்ஸு, கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் பாஸ்ட். அதை பற்றி நானும் சொல்ல மாட்டேன், நீயும் கேட்கக்கூடாது. நானும் அதே மாதிரி தான். நான் உன்னோட பாஸ்ட்டை பற்றி கேட்க மாட்டேன். அப்புறம் எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணால் பிடிக்காது. இந்த மாதிரி லேட் நைட் பார்ட்டிஸ் இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. என்ன? ஆமாம், நீ என்னோடய ஃப்யூச்சர் ஒய்ஃப் இல்லை. இப்படி இரு, இப்படி இருக்காத அப்படின்னு சொல்கிற உரிமை எனக்கு இல்லையா என்ன? நான் சொல்லுவேன், நீ செய்யணும். வா. எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? ஏய், அந்த இடம் தான் சேஃபாக இருந்துச்சு. இங்கே வந்து ஏதாவது பூச்சிப்புள்ள ஊறிட்டுருக்குண்டி. வா அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். வயன், உனக்கு என்னை பிடிக்கலையா? என்ன? இல்லை, இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன் அப்படின்றதுனால தான் நீ ஓகேன்னு சொல்கிறியா? நான் இன்னும் ஓகேன்னே சொல்லலையே. அப்போது உனக்கு என்னை பிடிக்கலையாண்ண? அது என்னை பார்த்து பதில் சொல்லு. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. இதெல்லாம் நடந்துருச்சு, நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்றதுனால நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லலை. எனக்கு உங்களை நிஜமாவே பிடிச்சிருக்கு. டக்குன்னு உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? ஏய், இப்போ நீ என்னோடதுடி. ஃபர்ஸ்ட்டு கூட ஏதோ ஆக்சிடெண்ட், இப்போது இது நம்மளோட மொமெண்ட்ஸ் அப்படின்னு வி உங்கள் மேலே திரும்பி ஓவர் ஆகுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. வி உங்கள் மேலே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கான். எங்கே இருக்கோம்? யார் இவர்? ஹலோ ஹலோ, எந்திரிங்க எந்திரிங்க. என்னடி ஆச்சு? ஏய், நேற்று நைட் நடந்ததெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன? அது டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கவும் எதுவும் தெரியல. அப்போது எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படி தானே? நான் பயந்துட்டேன்டி. எங்கே ஞாபகம் இல்லை அப்படின்னு நீ சொல்லி திரும்பி உனக்கு ஞாபகம் வர வைக்கிறதுக்காக நான் இன்னொரு ரவுண்ட் மார்னிங்கே போகணும். பயந்துட்டேன். அப்போது நம்ம கிளம்பலாமா? வியும் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். நீங்கள் வண்டியில் ஏறி உட்காடுறீங்க, ஆனால் கொஞ்சம் தள்ளி. ஏய், கிட்ட வா. கிட்ட வாடி. வி உங்க 2 ஹேண்டையும் பிடிச்சி அவனை ஹக் பண்ண மாதிரி வச்சுக்கிறான். இதுக்கப்புறம் எப்போவுமே கை இப்படி தான் இருக்கணும். வியும் வண்டியை வேகமாக ட்ரைவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஏங்க? இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்? என்னோட வீட்டுக்கு. உங்கள் வீட்டுக்கா? உங்கள் அப்பா அம்மாவுக்கு என்னை பிடிக்கலனா?
அவங்க எப்போ நான் மேரேஜ் பண்ணிப்பேன்ட்டு இருக்காங்க. நான் உன்னை கூட்டு போனால் அவங்க சந்தோஷம்தான் படுவாங்க. உங்கள் அப்பா அம்மா வீடு எங்கே இருக்கு? ஜஸ்ட் 200 கிலோமீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம். ஆ என்னது? ஆமாடி. ஏன் என்னோட வரமாட்டியா என்ன? இல்லை, ஏற்கனவே நம்பி வந்து தான் இப்படி பண்ணிட்டீங்க. இப்போவும் நம்பி வரணும்னா ஏண்டி நான் ஏமாத்திடுவேன்னு பயமா இருக்கா என்ன? ம். என்னை ஏமாத்த போகிறது நீங்கள் தானா? வாழ்க்கை ஃபுல்லாக ஏமாற நான் ரெடி. ஆ ம். ஏய், ஃபர்ஸ்ட் டைம்டி. என்னது? நீ எனக்கு கிஸ் பண்ணியிருக்கிறது? போங்க. நீங்களும் வியோட வீட்டுக்கு போயிருப்பீங்க. உங்கள் ஹேண்டை பிடிச்சி அவன் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறான். தேவி, யாருடா அந்த பொண்ணு? ஒரே ஒரு 2 மினிட்ஸ் டேட் வந்துடுறோம் அப்படின்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சி அவன் ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க? ஏய் வாடி. எங்க? அதுக்கப்புறம் குளிச்சியாடி? குளிக்காம எங்கள் அம்மா கிட்ட எப்படி போய் பேசுறது? வாடி. ஏய், குளிச்சுட்டு அழகா ரெடியாகி கல்யாண பொண்ணு மாதிரி நான் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு மாப்பிள்ளை கேளு வா அப்படின்னு அவனும் அவன் ரூம்குள்ளே உங்களை இழுத்துட்டு போகிறான். அப்பா, எவ்வளோ பெரிய ரூமு! ஏண்டி இவ்வளோ பெரிய ரூமு நீ வாழ்நாளே பார்த்தது இல்லையா என்ன? ஆ என்னோட வீடே உங்கள் ரூமில் பாதி தான் இருக்கும். இதுக்கப்புறம் இது தாண்டி உன் வீடு மகாராணி. ஆ நான் மகாராணியா? ஆமாம், நான் மகாராஜானா நீ தானே ராணி. ம். வயன். ம். நான் ஒன்று கேட்கணும்டி. என்னது? எந்த நம்பிக்கையில் நீ என் கூட வந்த? நான் உங்கள் கண்ணில் அந்த லவ்வை ஃபீல் பண்ணேன், அதான் அப்படியே உங்கள் கூடவே வந்துட்டேன். நீங்கள் கொன்னா கூட நான் சந்தோஷமாக செத்துருப்பேன். நான் காலையில் கேட்கல, நேற்று நைட்டை கேட்குறேன். ஆ என்ன? ஆமாடி, உனக்கு தெரிஞ்சிருக்கு நீ அந்த சாக்லேட்டோட கண்ட்ரோலில் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே 2 பசங்க பின்னாடி துரத்திட்டு வராங்க. நம்ம போயும் இன்னொரு பையன்கிட்டே ஹெல்ப் கேட்குறோமேனு உனக்கு பயமா இல்லையா என்ன? பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க கிட்டேருந்து தப்பிக்கணும்னு உங்கள் வண்டியில் ஏறினேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக காட்டுக்குள்ளே விட்டீங்க. ஏய், நானாடி விட்டேன், நீ தானடி போ சொன்ன. அது சேஃபான பிளேஸாக கூப்பிட்டு போங்கண்ணே. ஃபாரஸ்ட் என்ன சேஃபான பிளேஸா? சேஃபாக தானே இருந்த. ஆமாம், அப்புறம் என்ன? ஆனால் நீங்கள் அங்கே பண்ணது கொஞ்சம் ஓவர் தான். ஏய், நானாடி பண்ணேன், கொஞ்சம் தள்ளு, என்னால் மூச்சு கூட விட முடியலண்ணா. ப்ளீஸ் 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 அது சொல்லாதீங்க, அப்படி தாண்டி சொன்னேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஐயோ, அப்படியே எனக்கு இறுக்கி பிடிச்சிட்டடி. ஐயோ, எப்படி இருந்துச்சு தெரியுமாடி? அப்படியே நீ என் மேலே அப்படியே ஃபுல்லாக வியோட ஐஸ் உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் ஸ்கேன் பண்ணுது. என்ன பண்ணுறீங்க? ஷோ, வாடி சேர்ந்து குளிக்கலாம். என்ன? வாடி. ஐயோ குழந்த. ஆமாடி, நான் குழந்தைதான் இல்லையா? டே இந்த மாதிரிலாம் பண்ணாத. ஏய் வாடி. என்ன டக்குன்னு வாய்ஸ் மாறுது? அதெல்லாம் அப்படிதான், வா. ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் கழிச்சு ஷவரை விட்டு 2 பேரும் வெளியே வரீங்க. நான் எந்த ட்ரெஸ் போடுறது? டவல் கட்டிக்கோ. உங்கள் அப்பா அம்மா கிட்ட இப்படியே போய் பேச முடியுமா? ஐயோ, இப்போ நான் உனக்கு ட்ரெஸ்ஸுக்கு எங்கடி போகிறது? அது நீங்கள் யோசிக்கவே இல்லை. இப்போ நான் எப்படி வெளியே வருவேன்? ஏய், இங்கே இரு, நான் வரேன் அப்படின்னு வியும் வெளியே போகிறான். அம்மா, என்னடா பண்ணிகிட்ருக்க? யார் அந்த பொண்ணு? அம்மா, அது அவளே வந்து சொல்லுவா. அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து கொடுங்க. என்ன? அவளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேணும், வாங்க உங்களோட ட்ரெஸ் ஏதாவது கொடுங்க. டேய் என்ன? அம்மா, அவள் குளிச்சாலா? மாற்றுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் உட்காந்துட்ருக்கா. டேய், அவள் மாற்றுறதுக்கு ட்ரெஸ் இல்லாமல் இருக்கானா? நீ அந்த ரூமில் தான் இருந்தியா? ஆமாம், ஏன் இப்போ அதனால் என்ன? ஐயோ, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க? அம்மா, ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு அவளை கூட்டிகிட்டு வந்து சொல்கிறேன். உங்களோட ட்ரெஸ்ஸை மட்டும் சீக்கிரம் கொடுங்க. நீ என்ன பண்ணுறனே புரியலடா, ஆனால் பயமாக இருக்குது.
அப்படின்னு அவங்களும் அவங்களோட ஒரு ட்ரெஸ் எடுத்து டே கிட்ட கொடுக்குறாங்க. டேவும் உங்கள் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறான். டே, என்னடி ட்ரெஸ்ஸு கிடச்சிதா? ம், இந்தா இது எங்கள் அம்மாவோட ட்ரெஸ்ஸு. உனக்கு சைஸ் எல்லாம் பத்தாது, இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ம், நீங்களும் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறீங்க. ஏய், எங்கே போகிற? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண? எங்கேயே பண்ணு. அ, எதுக்கு? ஏய், நான் பார்க்காதது அடி பார்க்க போகிறேன், மாத்துடி. அப்படின்னு அவனும் பெட்டில் போய் உட்காந்து காலாட்டிகிட்டே உங்களை பார்த்துட்ருக்கான். திரும்பிக்கோங்க டே. ஏய், நீ இங்கே திரும்பி மாத்துடி. டே, திரும்புங்க. ஏய், மாத்து. நீங்கள் வீக்கிட்ட குட்டி குட்டியாக ஃபைட் போட்டுட்டு எப்படியோ ட்ரெஸ்ஸை மாற்றி முடிக்கிறீங்க. வெளியே போகலாமா? இப்படியே வா, இந்த தலையோடவே வா. ஐயோ ஆமால, வா உட்கார். அப்படின்னு வி உங்கள் தலையை சீவி விடுறான். மேக்கப் அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, இப்போவே நீ அழகாக தான் இருக்க, வா. வி உங்களை ஹாலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். உட்காரு. அம்மா, அப்பா. வயன் வா. இது என் அப்பா, இது என் அம்மா. வணக்கம் அங்கிள். வணக்கம் ஆண்டி. ம், உட்காரு வயன். ம், நீங்களும் வி பக்கத்தில் உட்காருறீங்க. அம்மா, நானும் வயனும் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம். டேய், யார் இந்த வயன் திடீர்னு கூட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற? அம்மா, உனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எத்தனை நாள் அழுதுருக்க. இப்போ நான் இவ்வளோ தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்லை. டேய், அம்மா உனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கா இல்லையா? எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன? சரி, ஓகே. அப்போது நாளைக்கே மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். டேய், அப்பான்னு எதுக்குடா நான் ஒருத்தர் இருக்கேன், எல்லாத்தையுமே நீயே சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுற. அப்பா, நான் என்ன உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணுறேன் உங்ககிட்ட கேட்டு பண்ணுறதுக்கு? இது ஏன் கல்யாணம்ப்பா, நான் தானே ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். அப்போது நாளைக்கு வெட்டிங்க்கான ஏற்பாடெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படின்னு வி அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். இங்கேயே இருவயன், நான் வந்துடுறேன். அப்படின்னு வியும் வெளியே போகிறான். உன் பேர் என்ன? வயன். எந்த ஊர்? பூசான். ஓ, பூசான். அப்பா அம்மாலாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க? அப்பா அம்மா கிடையாது. சின்ன வயசுலேருந்தே ஹாஸ்டலில் தான் படித்தேன். இப்போ தான் தனியாக ஃப்ரெண்ட்ஸோட ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, நீ பார்த்துக்கோமா. அப்படின்னு வியோட அப்பாவும் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறாரு. வயன், அழகாக தான் இருக்க, ஆனால் என்னோட அளவு இல்லை. ஆமாம் ஆண்டி, நீங்கள் தான் ரொம்ப அழகாக இருக்கீங்க, எனக்கு அது தெரியும். ஆமாம், ஃபர்ஸ்ட் என் பையன் லவ் சொன்னானா இல்லை நீ சொன்னியா? அவர் தான் சொன்னார். ஆக்சுவலி நாங்கள் நேற்று ஈவினிங் தான் பார்த்தோம். நேற்று ஈவினிங். அதுக்குள்ளே உங்களுக்கு லவ், அதுக்குள்ளே கல்யாணம், அவ்வளோ அவசரமா என்ன? இல்லை ஆண்டி, அவர் தான். பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருந்தா சரிதான். அப்படின்னு அவங்களும் உங்ககிட்ட வந்து உட்காடுறாங்க. உனக்கு சமைக்க தெரியுமா? ம், வீட்டு வேலைலாம் செய்வியா? ம், சரி விடு, அதுக்கெல்லாம் நம்மளோட மெய்டே இருக்காங்க. உனக்கு ஷாப்பிங் பண்ண பிடிக்குமா? ம், ஷாப்பிங் ஆர் மூவி? ஷாப்பிங். பீச் ஆர் மவுண்டைன்? பீச். டீ ஆர் காஃபி? மில்க். நீ அப்படியே அந்த மாதிரியே இருக்க. என் பையன் உன்னை தேடி கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கான் போல. ஆ, இல்லை, நீ அப்படியே என்ன மாதிரியே இருக்க. அதுவும் இல்லாமல் என் பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு ட்ரீம் இருக்கும், இப்படி தான் அந்த பொண்ணு இருக்கணும்னு. அப்படியே நீ இருக்க. ஆ, அவன் உன்னை ரொம்ப தேடி கண்டுபிடிச்சானோ? ஆ, ஆ, ஆமாம், ரொம்ப தேடி கண்டுபிடிச்சாரு. அப்போ வி உங்ககிட்ட வரான். என்னம்மா, உன் மருமக கிட்ட பேசி முடிச்சிட்டியா? ம், கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டாச்சா என்ன? ம், உனக்கு அவளை பிடிச்சிருக்கா? எனக்கெல்லாம் பிடிச்சிருக்கு. அப்புறம் எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிட்ருக்க? நீ என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லல. அம்மா, நேற்று சாயங்காலம் தாம்மா பார்த்தேன், காலையில் கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டேன். இதுக்கு ஃபாஸ்ட்டானா அவளை பார்க்கறதுக்கு முன்னாடியே நான் இன்னும் ஒரு நிமிஷத்தில் அவளை பார்க்க போகிறேம்மான்னு உனக்கு மெசேஜ் பண்ண முடியுமா என்ன? ஆனாலும் எனக்கு கோபம் குறையல. அத்தை, அவர் பாவம் அத்தை. அத்தை, எனக்காக அவரை மன்னிச்சிடுங்களேன். ம், என் மருமகளுக்காக உன்னை மன்னிக்கிறேன். அம்மா, என்னை விட உனக்கு அவ முக்கியமாக போயிட்டாளா? ஆமாம், அவ என் மருமக, நீ என்னோட மகன் தானே. வி உங்களை மறைச்சிட்டே அவன் ரூமுக்கு போகிறான்.
அம்மா அவர் எதுக்கு முறைச்சிட்டு போறாரு? அந்த முறைப்புக்கான அர்த்தம் நீ அவன் பின்னாடியே போகணுமா. போ. அப்பனும் பையனும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. நீங்களும் சிரிச்சுட்டே டேவோட ரூமுக்கு போறீங்க. ஏய். ம். வந்த முதல் நாளே என் அம்மாவை உன் கைக்குள்ள போட்டால நீ. அவங்க ரொம்ப ஸ்வீட்டு. அவங்க குழந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. குழந்த மாதிரி பேசுனாங்களா? எங்க அம்மா குழந்தை தாண்டி. சாக்லேட்கெல்லாம் அடம் பிடிப்பாங்க. டாய்ஸுக்கெல்லாம் சண்டை போடுவாங்க. ஏங்க என்னடி? ஸோ நம்மளோட பையனும் அவனோட ஒய்ஃப் கிட்ட என்னை பற்றி இப்படி தானே சொல்லுவான்? ஆமாடி, கண்டிப்பாக இப்படி தான் சொல்லுவான். என் பையன் என்ன மாதிரி தானே இருப்பான். ம். ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நமக்கு மருமக வேணும். ஆமாம். மருமக வேணும்னா மகன் வேணும். ஆமாம். மக வேணும்னா அவன் பிறக்கணும். ஆமாம். அவன் பிறக்கணும்னா நீ ப்ரெக்னென்ட் ஆகணும். சார் இதுக்கு வரீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்கள் கையெடுங்க. நான் ஆன்ட்டி ரூமில் போய் தூங்கிக்கிறேன். அவங்க கையை பிடிச்சி இழுக்கிறேன். அப்பெல்லாம் அலவுட் இல்லை. என் பெர்மிஷன் இல்லாமல் வெளியே போகக்கூடாது. அப்படியா? ஆனால் எனக்கும் பெர்மிஷன் தேவையா என்ன? அப்படின்னு நீங்கள். அப்படியா? நீங்கள் வி கிட்ட போய் அவனோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறீங்க. வி அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறான். இப்போவும் எனக்கு பெர்மிஷன் வேணுமா என்ன? ஆஹா. அப்போ நான் போகலாமா? ம். நீங்கள் சிரிச்சுட்டே வெளியே ஓடிடுறீங்க. ஓகே, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய் பாய். நெக்ஸ்ட் ஒன் ஷாட் RFFல மீட் பண்ணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டஸ்கிரோஸ். டாடா பாய் பாய்.